பிரான்ஸ் உத்தரப்பிரதேசத்துல பரேலி மாவட்டத்துல நேற்று முன்தினம் நடந்த அந்த சூறாவளி காட்டுல சுமார் 90க்கும் அதிகமானவர் இறந்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான மிருகங்களும் இறந்திருக்குது. அதுல ஒரு விளம்பர பலகையை பிடிச்சிட்டு நின்ன ஒரு நபர் சுமார் 50 அடிக்கு மேல தூக்கி வீசப்பட்டு அவர் மேலிருந்து கீழே விழுந்து மிகுந்த காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. உத்தரப்பிரதேச அரசு அந்த நபருக்கான சிகிச்சைகளும் அனைத்து உதவிகள் செய்யப்படும் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. பட் இந்த நியூஸ் எல்லாம் நம்ம தமிழ் சேனல் எதுலையுமே அதிகம் வரல. தமிழ் சேனல்ஸ் எல்லாம் இப்பவும் முதல்வர் பட்டினம்பாக்கம் வீட்டிலிருந்து அலுவலகம் புறப்பட்டார். முதல்வர் எம்எல்ஏக்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது துண்டு சீட்டில் குறிப்பு எழுதினார். முதல்வரின் கண்கள் சிவந்தன, விரல்கள் நடுங்கின. முதல்வர் மதிய உணவு வீட்டிலிருந்து கொண்டு வந்து அவரது கைகளாலே சாப்பிட்டார். இப்படின்னு சொல்லிட்டு தான் நியூஸ்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அடே, முதல்வருக்கும் பசிக்குண்டா, அவர் வீட்டுல இருந்தாண்டா சாப்பாடு கொண்டு வருவாரு, அவர் வேற எங்கிருந்தா கொண்டு வருவாரு, அவரை வேலை செய்ய அனுமதிங்கடா, 365 நாளும் முதல்வர் பின்னாலே சுத்திட்டு இருக்காதீங்கடா, உலகத்துல வேற என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்கள் சொல்லுங்க. டே தமிழ் சேனல்ஸ் ப்ளீஸ் திருங்குங்கடா, நியூஸ் சொல்றதுல கொஞ்சம் நீதமா நடந்துங்கடா ப்ளீஸ், பத்திரிகை தர்மத்தை காப்பாத்துங்கடா ப்ளீஸ். தேங்க்யூ.